வெல்கம் டு கோமதிஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்க அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாக, அதாவது உடனடியாக செய்கிற மாதிரியான ஒரு மசாலா பணியாரம் எப்படி செய்யலாங்கிறது தான் பார்க்க போகிறோம். இந்த பணியாரத்துக்கு நான் சர்வ் பண்ணியிருக்கிற சட்னி பார்த்திங்கன்னா தேங்காய் சட்னி, கொத்தமல்லி சட்னி, தக்காளி சட்னி, மூணுமே ஹோட்டல் ஸ்டைலில் செஞ்சுருக்கிறேன். இது மூணுமே செஞ்ச ஒரே வீடியோவோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அதை செக் பண்ணிக்கோங்க விருப்பப்பட்டால். ஸோ இந்த பணியாரம் பார்த்திங்க அப்படின்னா, இந்த பணியாரம் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்ல கிறிஸ்பியாக உள்ளே ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நல்ல சாஃப்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். இப்போ எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த மசாலா பணியாரத்துக்கு பார்த்திங்கன்னா மாவு கலக்கணும். அதுக்கு 1/2 கப் அளவுக்கு வறுத்த ரவை, வறுக்காத ரவை எது வேணால் சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 கப் அளவுக்கு நல்ல புளிச்ச தோசை மாவு இல்லை இட்லி மாவு. மேடம் நீங்கள் இன்ஸ்டன்ட்டுன்னு சொல்கிறீங்க, என்ன இட்லி தோசை மாவுன்னு சொல்கிறீங்கன்னு கேட்கலாம். இது எல்லாமையும் செய்யலாம். அதோட ஆப்ஷன்ஸ் என்னங்கிறத நான் இது மாவு கிளறப்ப உங்களுக்கு நான் சொல்கிறேன். கூடவே 1/4 கப் அளவுக்கு நல்ல திக்காக ரொம்ப புளிக்காத தயிராக எடுத்துக்கோங்க. இப்போ உங்கள்கிட்ட இட்லி மாவு தோசை மாவு இல்லைன்னா 1/2 கப்பு ரவைக்கு 1/2 கப் அளவுக்கு திக்கான தயிராக எடுத்துக்கலாம். இதுதான் ஆப்ஷன். கூட கொஞ்சம் சோடா உப்பு சேர்த்துக்கணும். அதாவது 1/8 டீஸ்பூன் சோடா உப்பு சேர்த்துக்கணும். மோஸ்ட்லி நான் பார்த்திங்கன்னா சோடா உப்பு, சோடா சால்ட்டு அவாய்ட் பண்ணுவேன். அதனால் நான் இதை சேர்த்துக்கிறேன். இப்போ ஒரு 1/2 கப்லேருந்து 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி மாவை நல்லா கலக்கிடுங்க, கட்டிகள் இல்லாமல். கலந்த மாவு கொஞ்சம் நேரம் ஊறணும். குறைஞ்சது பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் நல்லா ஊறணும். இது ஊறிக்கிட்டு இருக்க சமயத்துக்குள்ளே இந்த மசாலா பணியாரத்துக்கு கொஞ்சம் ஜாமாக வதக்கணும். அதை வதக்கிக்கலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா நல்லா 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து, எண்ணெய் சூடானோன்னா 1/4 டீஸ்பூன் கடுகு போட்டு பொரிய விட்டுறலாம். கூடவே பார்த்திங்க அப்படின்னா 1/4 டீஸ்பூனுக்கு தாளிப்பு உளுந்தும் போட்டு செவக்க விட்டுருங்க. ரெண்டுமே நல்லா பொரிஞ்சு செவந்ததுக்கப்புறமா பொடியாக நறுக்கின கருவேப்பிலை இலைகள், வெங்காயம் 1/4 கப்பு, கேரட் 1/4 கப், 1/4 கப் அளவுக்கு முட்டைக்கோஸ் பொடியாக நறுக்குனது, குடை மிளகா கொஞ்சமாக எடுத்துருக்கேன், கொத்தமல்லி கொஞ்சம், காரத்துக்கு பச்சை மிளகா தான். ஃபஸ்ட்டு வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் எவ்வளோ சேர்க்குறதுங்கிறது உங்களோட ஆப்ஷன் தான். காய்கறிகள் உங்களுக்கு பிடிச்ச காய்கறிகள் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் லைட்டாக வதங்கினதுக்கு அப்புறமா டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம கேரட்டு, கேப்சிகம், அதே மாதிரி முட்டைக்கோஸ் மூணையும் ஒரே ஒரு நிமிஷத்துக்கு, ரொம்ப வதங்கி வெந்து வரணும்லாம் அவசியம் இல்லை, லைட்டாக கொஞ்ச நேரம் வதக்கிக்கோங்க. ரொம்ப நேரம் வதக்கிங்கன்னா தண்ணி விட ஆரம்பிச்சிடும். இப்போ இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலைகள் இதோடையே பார்த்திங்க அப்படின்னா ஒரு பிஞ்சு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். அது கலராக இருக்கிறது நல்லாயிருக்கும். எல்லாம் நல்லா கலந்துட்டு இப்போ இந்த இதை நம்ம ஊற வச்சுருந்த மாவில் சேர்த்துக்கலாம். நம்ம அது செய்கிறதுக்கும் இந்த மாவு ஊறின டைமும் தாராளமாக போதும். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாம் நல்லா கலந்து மாவு பார்த்திங்கன்னா தோசை மாவு மாதிரி இருக்கக்கூடாது, இட்லி மாவு மாதிரி இருக்கணும், திக்காக இருக்கணும். இப்போ பணியாரம் செய்கிறதுக்கு பணியார சட்டியில் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 குழி அளவுக்கு எண்ணெய் சேர்த்து, எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நீங்கள் 3/4 குழி அளவுக்கு தான் மாவு ஊற்றணும். எல்லா இதுலேயும் 3/4 குழி ஊற்றிக்கோங்க. ஊற்றினதுக்கப்புறமா கொஞ்சம் மேலாவில் மாவு இருக்கிறப்பயே திருப்பி விட்டீங்க அப்படின்னா நல்லா நமக்கு பந்து பந்தாக வரும். ஒரு சைடு நல்லா செவந்ததுக்கப்புறமா இன்னொரு சைடு நல்லா இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க. கொஞ்சம் மிதமான தீயிலே வேக வைங்க, ரொம்ப அதிக தீயில வேக வைக்கக்கூடாது. 2 சைடும் நல்லா இந்த மாதிரி புன்முருகலாக ஆனதுக்கப்புறமா நம்ம குழியிலேருந்து எடுத்துட வேண்டியதான். நம்மளோட ரொம்ப கிறிஸ்பியான, ரொம்ப டேஸ்டியான மசாலா பணியாரம் இன்ஸ்டண்ட்டாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதே மாதிரி அளவுகளோட நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதிஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.